பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இளையராஜாவின் இன்னிசை கச்சேரி தற்போது திருநெல்வேலியில் நடந்து வருகிறது. இந்த கச்சேரியானது பிரபல சினிமா படப்பிடிப்பு தளமான ரெட்டியார்பட்டி முத்தூரில் நடக்கிறது. இதற்காக இளையராஜா திருநெல்வேலிக்கு வந்துள்ளார். பிரபல தனியார் ஹோட்டலில் அவர் தங்கியுள்ளார். இந்நிலையில் பிரசித்தி பெற்ற நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோயிலில் இளையராஜா இன்று காலை சாமி தரிசனம் செய்தார். கோவில் பரிகாரங்களை சுற்றிய அவர் மீண்டும் ஹோட்டலுக்கு திரும்பிச் சென்று இப்பொழுது இரவு இன்னிசை கச்சேரிக்கு தொடங்க தயாராகிவிட்டார். இளையராஜாவின் இன்னிசை கச்சேரிக்கு திருச்செந்தூர், செய்துங்கநல்லூர், சிவந்திப்பட்டி போன்ற பகுதிகளிலிருந்து வருபவர் செய்துங்கநல்லூர், சிவந்திப்பட்டி வழியாக வந்து செல்லலாம். கன்னியாகுமரி மற்றும் தென்பகுதியிலிருந்து வருபவர்கள் ராஜகோபாலபுரம் பாலம் வந்து திரும்பி நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வரலாம். திருநெல்வேலி மாநகரம் மற்றும் வடக்கு பகுதிகளிலிருந்து வருபவர்கள் திரும்பி செல்லும்போது தெற்கே அருகேயுள்ள மேம்பாலம் வந்து திரும்பி 4 வழிச்சாலைக்கு செல்லலாம் என அறிவிப்புகள் எல்லாம் முன்னரே வெளியிடப்பட்டன. ஆனால் தற்போது அந்த பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் அதிக அளவில் காணப்படுகிறது. திருநெல்வேலி முத்தூர் பகுதியில் இளையராஜாவின் இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளதால் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவிலில் இருந்து அதிக அளவு மக்கள் குவிந்ததால் திருநெல்வேலி கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஏராளமான வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியிருப்பதை நாம் காண முடிகிறது. இந்நிலையில் இளையராஜாவின் கான்சர்ட் நிகழ்ச்சியில் ஒருவர் மயக்கமடைந்துள்ளார். அவரை ஆம்புலன்ஸ் உதவியுடன் மருத்துவமனைக்கும் அழைத்துச் சென்றுள்ளனர். ஏற்கனவே இதேபோல் சென்னையில் AR ரஹ்மானுடைய கான்சர்ட் நிகழ்வில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு முதல்வருடைய கான்வே வாகனமும் மாற்றுப்பாதையில் திருப்பி அனுப்பப்பட்டது குறிப்பிடத்தக்கது.